அல்லாஹ் கேட்கிறான், வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள், இது ஷைத்தானுடைய செயல்கள். யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரை அல்லாஹ் விரட்டினானோ, யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ, யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த ஷைத்தானுன் இதைத்தான் ஏவுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் பார்வையை பாதுகாக்கும், உங்கள் கற்பை பாதுகாக்கும், கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வாலிப பருவம் ஓர் ஆய்வு, ஆங்கிலத்திலே என்ன ஏஜ், டீன் ஏஜ் ஒரு ஆய்வு. மயக்கமான ஒரு பருவம் இது. உள்ளத்திற்கு ஆசைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பருவம் இது. உலக வஸ்துக்களின் மேல் மோகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கக்கூடிய பருவம் இது. யார் ஈமானுடன் இஸ்லாமுடன் தங்களுடைய இச்சைகளையும் தங்களுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, நிச்சயமாக அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் இந்த பருவத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏந்தாமல், மறுமையின் பயத்தை ஏந்தாமல், வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஆயுத்தமாக்கி மறுமைக்காக தங்களை தயாரிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைவார்கள், இழிவு அடைவார்கள், தோல்வி அடைவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்று கூறியதை போல ஒரு சமூகத்தின் தலையெழுத்தை முடிவெடுக்கக்கூடியவர்கள், ஒரு சமூகத்தை சிறந்த சமூகமாக உருவெடுக்க உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே இந்த வயதிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் தான். எந்த ஒரு சமூகத்தின் வாலிபர்களின் நிலைகள் கெட்டுவிடுகிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக சீரடையாது. எந்த ஒரு சமூகத்தில் வாலிபர்களின் நிலை சீரடைந்திருக்கிறதோ நிச்சயமாக அந்த சமூகம் சீரடையும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக கருதப்படும் இந்த உம்மத்தே முஹம்மதியா, இந்த சமூகம் எந்த வாலிபர்களை கொண்டு ஒரு சமூகம் உருவாகுமோ அந்த வாலிபர்களை கொண்டுதான் உருவானது. அதே சமூகம் இன்றைய நிலையிலேயா ஹஸ்ரத்தா, அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதே வாலிபர்களால் தான் வீழ்ச்சி அடைகிறது, தோல்வி அடைகிறது. இது ஒரு நஷ்டத்திற்குரிய காரியம்தான், கவலைக்குரிய காரியம்தான். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஒரு முஸ்லிம் வாலிபன் மது அருந்துகிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் தடை செய்த அத்துணை ஹராம்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான்,
ஒரு முஸ்லிம் வாலிபன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் அந்நிய பெண்களுடன் பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் கொடுமையிலும் கொடுமை, ஒரு முஸ்லிம் வாலிபன் விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் கொலை செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் மற்ற வாலிபர்களை தாக்குகிறான், அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். தலைக்கணம் ஏறி தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று கருதக்கூடிய இந்த வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபன் தான் இருக்கிறான், தன்னிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று தலைகளை நிமித்துக் கொண்டு தலை கௌரவத்தோடு தெருக்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான், வாகனங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். கேட்டால் டீனேஜ் என்கிறான், கேட்டால் வாலிப பருவம் என்கிறான். ஏன் மது கொடுக்கிறாய் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான், இந்த பருவத்திலே இதை பழகாமல் எந்த பருவத்திலே பழக முடியும் என்று, இந்த பருவத்திலே இதை சுவைக்காமல் எந்த பருவத்திலே இவன் சுவைக்க முடியும் என்று. இவன் முஸ்லிம் வாலிபன் அல்ல, இவன் இஸ்லாமிய பேர்ந்தாங்கியாக வாழக்கூடிய ஒரு வாலிபன். ஏன் மது குடிப்பது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? உடனே எழுதி கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது இருக்கிறது என்று. மதுவை எவன் ஹலாலாக்குகிறானோ, மது பழக்கத்தை எவன் ஹலாலாக்கி பேசுகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வின் லானத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 90வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன வ ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? உங்களுடைய வாலிப பருவத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், விலகி இருங்கள் இதை விட்டு. ஹம்ர் என்ன? சாராயம், போதை, மது, ஹம்ர் வல் மைசிர், சூதாட்டம், ஆங்கிலத்திலே கேம்லிங், வல் அஸ்லாம் வல் அன்சாப் வல் அஸ்லாம். இதுவெல்லாம் அந்த காலத்திலே இருந்த பழக்க வழக்கங்கள், அந்த காலத்திலே இருந்த விளையாட்டுகள். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் தடை செய்கிறான். இவை எல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் விலகி இருங்கள். ஆனால் பார்க்கிறோம் கல்லூரிகளிலே, அதுவும் குறிப்பாக விடுதிகளிலே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமைகளை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? நைட் ஆச்சுன்னு சொன்னா டாஸ்மார்க்ல ஒதுங்கி பாட்டில வாங்கி பேக்குக்குள்ள போட்டு ஹாஸ்டலுக்கு தெரியாம கொண்டு போய், ஆம், கணக்கிட்டு பாருங்கள். ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே கேளுங்கள், நடக்கிறது. யார் செய்கிறான்? எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக கருதி கொண்டு, எந்த ஒரு மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய எதிரியான ஷைத்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா? இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. உங்களுக்கு மத்தியிலே பகைமையை, உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான். இதிலே ஃபில் ஹம்ரி வல் மைசிர், சாராயத்திலே, போதை தரக்கூடிய வஸ்துகளிலே, வல் மைசிர், சூதாட்டங்களிலே, وَيَصُدُّكُمْ عَنْ ذِكْرِ اللَّهِ وَعَنِ الصَّلَاةِ فَهَلْ أَنْتُمْ مُنْتَهُونَ. அவன் தொழுகையை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு உங்களை தடுக்க முயற்சி செய்கிறான். விழிப்படைய மாட்டீர்களா? யார் கேட்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான், வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள், இது ஷைத்தானுடைய செயல்கள். யாரை அல்லாஹ் சபித்தானோ, யாரை அல்லாஹ் விரட்டியானோ, யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ, யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த ஷைத்தான் இதைத்தான் ஏவுகிறான். ஆனால் இந்த பருவம் அப்படித்தான் கண்ணியத்துக்குரியவர்களே.
எதையெல்லாம் தேடக்கூடாதோ அதையெல்லாம் தேடும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய சொல்லும். அப்படித்தானே? அப்படித்தானே? லா இலாஹ இல்லல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹம்ரி அஷ்ரத்தன். 10 விஷயங்களிலே ஹம்ரிலே அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டார்கள். மதுவை காய்ச்சுபவன், மதுவை காய்ச்சுபவன், மதுவிற்கு உதவி காய்ச்சுவதற்கு உதவி செய்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை சுமந்து கொண்டிருப்பவன், அதை விற்பவன், அதில் விற்பதால் வரக்கூடிய லாபத்தை சாப்பிடுபவன், அதை விற்பதற்கு உதவி செய்பவன், இப்படி எண்ணிக்கொண்டே போகுங்கள். மதுவை குறித்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது, ரசூலுடைய சாபம் உண்டாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم من شرب الخمر وسكر لم تقبل له صلاة 40 صباحا. யார் மது குடித்து போதையிலே இருக்கிறானோ, போதையிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே அந்த மது குடித்ததற்காக தௌபா செய்யவில்லையோ அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கவே படாது. இன்னைக்கு மது குடிப்பவர்கள் தொழுகிறதே கிடையாது. எப்படி கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏன் தொழுகணுங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து வ இன் மாத தகலன்னா, அவன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் அந்த குற்றத்திலேயே மரணித்தால் அவன் நரகத்திலே நுழைவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபஇன் தாப தாபல்லாஹு அலைஹி, அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறான். எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு? முதல் மன்னிப்பு. அடுத்து வ இன் ஆத, மறுபடியும் அறியாமல் திரும்பினான், فشرب فسكر لم تقبل له صلاة 40 صباحا فإن مات دخل النار. மறுபடியும் மது குடிக்கிறான், மறுபடியும் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கவில்லை, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் இறந்தால் தௌபா கேட்காமல் நரகத்திலே நுழைவான், தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனாவது மன்னிப்பு? எத்தனாவது மன்னிப்பு? இரண்டாவது மன்னிப்பு. وَإِنْ عَادَ فَشَرِبَ فَسَكِرَ لَمْ تُقْبَلْ لَهُ صَلَاةٌ 40 صباحا. மறுபடியும் மது குடிக்கிறான், திரும்பி மறுபடியும் மது அருந்துகிறான், தௌபா கேட்கவில்லை, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் தௌபா கேட்காமல் இருந்தால் நரகத்திலே நுழைவான், தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். எத்தனாவது முறை? மூணாவதா நாலாவதா? فإن عاد وإن عاد كان حقا على الله أن يسقيه من ذرغة الخبال يوم القيامة. 3 முறை. முதல் முறை குடிச்ச, தௌபா கேட்கல, அல்லது தௌபா கேட்ட அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். 2வது முறையும் குடிச்ச, தௌபா கேட்கல அல்லது கேட்ட அல்லாஹ் மன்னிப்பான். அல்லது நரகத்திலே நுழைவாய் தௌபா கேட்காமல் இருந்தால். 3வது முறைதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. 3வது முறைதான் கடைசி வாய்ப்பு. அதற்குள் அவன் அந்த மது பழக்கத்தை விட்டு திருந்தாமல், அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு திருந்தாமல் இருந்தால் முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான், நரகவாதிகளுடைய சீலையும் ஷலத்தையும் அவனுடைய வாயிலே ஊற்றுவதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான். தெரியுமா வாலிபர்களுக்கு நரகத்தை பற்றி அச்சம் தெரியுமா? நரகத்திலே இந்த சீலையும் ஷலத்தையும் பற்றி தெரியுமா? لو أن قطرة من غساق صبت على أهل الأرض لأفسدت معائشها.
நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் போதும், இந்த பூமியிலே எந்த புல் புண்டும் முளைக்காது. அந்த சீலையும் சலத்தையும் அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு பார்க்கிறோம் வாலிபர்களை, சாராயம் குடிக்கிறது ஹராம் தாங்க, ஆனா எது குடிக்கிறது ஹராம் இல்லையா? பீரு குடிக்கிறது ஹராம் இல்லையா? ஏங்க சாராயம் குடிக்கிறது தாங்க ஹராமு. அல்லாஹ் ஹம்ருன்னு தான் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. சிகரெட்டு பிடிக்கிறது ஹராமா? எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸ்ல சிகரெட்டு பிடிக்கிறது ஹராம்னு வசனம் குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் ஏதாவது இருக்கா? இருந்தா கொண்டு வாங்க பார்ப்போம். உடனே இன்னைக்கே விட்டுறேன். ஏங்க சிகரெட்டு பிடிக்கிறது கூட ஏதோ தப்பு தாங்க, பான் போடுறது என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க சிகரெட்டு குடிக்கிறது தப்பு தாங்க, ஹம்ரு குடிக்கிறதும் தப்பு தாங்க, குட்கா போட்டுக்கலாம், அப்பதாங்க செரிக்குது உடம்புல. லா இலாஹ இல்லல்லாஹ். இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஹம்ருக்கு விளக்கம் சொன்னார்கள். குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். எந்த ஒரு குடிபானத்திலே மயக்கம் இருக்கிறதோ, மஹாமரல் அகுல் வஹுவ ஹம்ருன், எது மூளையை மயக்கடிக்கிறதோ அதுவெல்லாம் ஹம்ரை சேரும். சிகரெட்டு பிடிக்கிறது ஹம்ருதா? சிகரெட்டு பிடிக்கிறது ஹம்ருதான். பான் போடுவது ஹம்ருதான். வேற என்ன இருக்கு? குட்கா வேற. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கொண்டே போகுங்கள். எதுவெல்லாம் போதை தருகிறதோ, எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ அதை குடிப்பது ஹம்ரு. நரக நெருப்பின் ஜலத்தை அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான், நரக நெருப்பை சுவைத்துக் கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். வாலிபர்களே, உங்களுக்கு உணர்வில்லை. வாலிபர்களே, உங்களுக்கு ரோஷம் இல்லை. உங்கள் வீடுகளிலே உங்கள் தந்தை மது குடிக்கலாம். நான் கேள்விப்படுகிறேன். உங்கள் மாமி மகன் மது குடிக்கலாம், அல்லது உங்கள் சகோதரரின் மகன் மது குடித்துக் கொண்டிருக்கலாம். இது போன்ற போதை பழக்க வழக்கங்களில் அடிமையாக இருக்கலாம். தடுப்பதற்கு துணிவு இருக்கிறதா? அதை எடுத்து கூறுவதற்கு துணிவு இருக்கிறதா? அப்படி என்றால் நீ எல்லாம் நான் எல்லாம் என்ன வாலிபன்? ஒரு கம்பை எடுத்து ஊனிச்சல், அதற்குத்தான் நாம் தகுதியானவர்கள். உனக்கு அல்லாஹ் எதற்கு வீரத்தை கொடுத்திருக்கிறான்? உனக்கு அல்லாஹ் எதற்கு இந்த வயதிலே எதையும் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ். உங்கள் குடும்பத்திலே ஒருவன் மது குடித்தால் அவனை செருப்பால் அடியுங்கள், அவனை வீட்டை விட்டு துரத்துங்கள், அவனுக்கு உணவு கொடுக்காதீர்கள். உணவு கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு நீங்களும் ஆளாவீர்கள். தவறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவற்றை தடுப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தவறை அவர்கள் செய்தாலும் அந்த தவறுடைய பாவம் உங்களையும் சேரும். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க, மனைவிமார்களே ஊத்தி கொடுக்கிறாங்க. கணவன் என்ன செய்யறது சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறான். இது கேட்டாதான் அடங்குறான், அல்லது சண்டை போட்டு கிடக்கிறான். இரவுல வந்தா இதை குடிச்சா தூங்கவாது செய்யறான்னு சொல்லி இன்னைக்கு கிராமங்களிலே, நகரங்களிலே, குறிப்பாக கிராமங்களிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு போனோம் அழைப்பு பணிக்காக. அந்த கிராமத்துல கவுன்சிலர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. என்ன வச்சாங்க தெரியுமா? கல்லு ஃப்ரீ, ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட்டிலா இறங்கி இறங்கி தன்னுடைய கையால் கொடுக்கிறார். புர்கா அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அதை வாங்கி செல்கிறார் வீட்டுக்கு. என்ன செய்வது? சமூகத்தை யார் சென்று தடுப்பது? இந்த குற்றங்களை யார் செய்து அந்த மக்களுக்கு இதனுடைய விபரீதத்தை எடுத்துரைப்பது? அதுக்கெல்லாம் தாடி வச்ச ஆலிம்சாக்கள் இருக்காங்க, அதுக்கெல்லாம் ஜிப்பா போட்டு தலைப்பாக்கின ஆலிம்சாக்கள் இருக்காங்க. அவங்க போய் ஏதாவது செஞ்சுப்பாங்க.
நம்ம வேலை படிக்கிற வேலையே தலைக்கு மேல இருக்கு. புத்தகத்தை கொடுக்க சொன்னா ஒரு மலை மூட்டையை கொடுத்துருக்கானுங்க, அதை படிக்கிறதுக்கு நமக்கு வேலை இல்லை. இதை விட்டு போட்டு தாவா அழைப்பு பண்ணி அவன்கிட்ட போய் ஹம்ரை பத்தி சொல்றது, அவன்கிட்ட போய் சிகரெட்டை பத்தி சொல்றது. அவன் சிகரெட்டை பத்தி சொன்னா நம்ம பக்கமே வர மாட்டேங்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆம், உம்மத்திலே 100% வாலிபர்களில் 90% வாலிபர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். எழுதிக் கொள்ளுங்கள் உள்ளத்திலே. மறைவாக செய்யலாம், வெளிப்படையாக செய்யலாம். இதை விட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? நான் பார்க்கிறேன், நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். ஜிப்பா போட்டுட்டு தாடிய பெருசா வச்சுக்கிட்டு கையில சிகரெட்டை வாயில ஊதிட்டு போறான். நம்மளே மாதிரி யாராவது பார்த்துட்டா அப்படியே பின்னாடி போகுது கையு. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? குறிப்பா இந்த தபிலிகள் அறியாம இருப்பாங்களே அந்த மக்களை பார்த்திருக்கலாம். அப்பதான் தொழுதுட்டு வந்திருப்பான், நேரம் பீடி கடையில போய் நிற்பான். அப்பதான் தாவத் அழைப்பு பண்ணியுமா, அங்க ஒரு தாவத் அழைப்பு பண்ணி நடந்துட்டு இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். சமூகமா இது? இதை ஒழிக்கத்தானே இஸ்லாம் வந்தது. அதையே முஸ்லிம்கள் இஸ்லாமாக செய்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு பள்ளி இமாமு என் வாழ்க்கையில் நடந்ததா இன்னைக்கு பயானு. ஒரு பள்ளி இமாமு தொழுகைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதிட்டு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு ஒழு செஞ்சுட்டு பள்ளியில போய் தொழுகிறார், இமாமத் வைக்கிறார். இவருக்கு பின்னால் நின்றால் தொழுகை கூடுமா? கூடலாம். ஆனால் இவர் இமாமாக நிற்பதற்கு தகுதியானவரா? லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஹராமை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே செய்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே தடை செய்யப்படும். நம்புறீங்களா இல்லையா? ஆதாரம் வேண்டுமா? என்ன ஆதாரம்? பாலைவனத்திலே ஒருவர் பயணம் செய்கிறார், பயண களைப்பிலே இருக்கிறார். அவர் பயண களைப்பிலே வேதனையை அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ் உதவி செய் என்று. அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? ஷராபுஹு ஹராமுன் வலிபாசுஹு ஹராமுன் வதஆமுஹு ஹராமுன். அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம். இந்த நிலையிலே இவன் அல்லாஹ்வை அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளுவான்? சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். புரிந்ததா? விளங்கியதா? மது குடிப்பது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட ஹராம். புகை பிடிப்பது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அடுத்து பார்க்கிறோம் வாலிபர்களின் குற்றங்களை. எல்லாரும் அடிக்டட், இதுல மாற்று கருத்தை கிடையாது. என்னது? அது கேட்காட்டா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல கீழே இருந்து மேல போவோம், உடனே மேல இருந்து போயிடக்கூடாது. என்னது? மியூசிக். ஹராமோ ஹலால், ஹராமோ ஹலால். இசையை ஹலாலாக்கி கேட்பவன், இசையை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருப்பவன் எழுதிக் கொள்ளட்டும், அவன் காதுகளிலே அல்லாஹ்வுடைய சாபத்தின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஷைத்தானின் கீதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நரகத்தின் பானங்களை காதுகளிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த வகையிலும் இந்த இசையை அனுமதிக்க எவனாவது ஒருவன் முன்னிட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, வமினன் நாசி மையஷ்தரி லஹுவல் ஹதீஸி லியுதில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்மின் வயத்தஹிதஹா ஹுஸ்வா உலாயிக லஹும் அஸாபும் முஹீன்.
சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை திருப்புவதற்காக சில அற்ப கிரயங்களுக்கு சில பொருட்களை விலைக்கு வாங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா வ முஜாஹித் வ இக்ரிமா, இரண்டு தாபிஈன்கள். இந்த 4 பேர்களும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், இந்த வசனம் இசையை குறித்து தான் இறக்கப்பட்டது என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். ونبي مالك الأشجري والله ما كذبني سمع النبي صلى الله عليه وسلم يقول ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஹலாலாக்கும். எதை? மதுவை ஹலாலாக்கும், பட்டு ஆடைகளை அணுவதை ஹலாலாக்கும், இசை கருவிகளை வாசிப்பதை ஹலாலாக்கும். என்னங்க இசையை ஹராம்னு சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சா? அந்த காலத்துல இருந்துச்சா கீபோர்ட் எல்லாம்? இல்லையே. அந்த காலத்துல ஹராம் செய்யப்பட்டுச்சுன்னா இதை எங்க ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க? எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம். எதுக்கு ஹராம் சொல்லுங்க விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு திருப்பதுப்பான்னு சொல்லி சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. அப்படியா? ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட, நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே கேட்கிறேனே, எனக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதுதானே அதிகப்படுத்துது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்டா ஹலால் ஆயிருமா? ஆயிருமா? இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை போன்கள்ல இந்த ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறானா இல்லையா? எத்தனை போன்கள்ல இந்த ஷைத்தான் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட குற்றம் ஹராம். இது இசையை கேட்ட நிலையிலும் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இன்னைக்கு புதுசா இஸ்லாமிக் சாங்ஸ், எதோட? மியூசிக்கோட. எங்க பாத்தீங்களா? இந்த பாட்டை கேட்டு பாருங்க, எப்படி அல்லாஹ்வை புகழ்றாரு பாருங்க. ஷைத்தானின் விளையாட்டுகள் இவை எல்லாம். ஷைத்தான் விளையாடுகிறான் இதன் மூலமாக. ஹராம், ஒரு ஹராமை எந்த விதத்திலும் ஹலாலாக்குவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது இந்த மார்க்கத்தில். முடியுமா? ஹலால கூட சில விஷயங்களை தடை செய்யலாம், சில முக்கியமான நிலைமைகள்ல. ஆனா ஹராம் என்று தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரணத்தை கூறியும் என்னாக்க முடியாது, ஹலாலாக்க முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கோழிய இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு எங்க பாக்குறோம், யாராவது அறுத்து கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறோமே. பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு ஆள் அறுத்துட்டார், பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு கோழியை அறுத்து விட்டார்கள். ஐயோ கோழி ஹராம் ஆயிடுச்சு, இதை ஹலாலாக்கணும்னு சொல்லி எங்க கொண்டு போறாங்க? மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கொண்டு போய் ஹஜருல் அல் அஸ்வத் கல்லு பக்கத்துல வச்சு ஜம்சம் தண்ணியை உலகத்தில் கூடிய எல்லா உலமாக்களும் ஊற்றி, எல்லா உலமாக்களும் ஷேഖ்களும் வலியுல்லாக்களும் அவுலியாக்களும் எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தாலும் இந்த கோழி என்ன ஆகாது? ஹலால் ஆகாது. ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அதை எந்த வகையிலும் ஹலாலாக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. இசை கருவிகள் வாசிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அது காதல் பாடல்களாக இருந்தாலும், கவிதைகளாக இருந்தாலும், வாசிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. ஆனா இவர் தான் முதல் நாளா போய் அதை டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்ல ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாரு காலேஜ்ல. இந்த வாலிப பெண்ணு தான் முதல் நாளா, அதுவும் சில நடிகர்கள் இருக்கிறார்கள், அதற்காகவே பாடல்களை எல்லாம் படிப்பார்கள், காதல் கீதங்கள் என்று. அதை அப்படியே டவுன்லோட் செய்து உடனடியாக எல்லோருக்கும் ப்ளூடூத் மூலியமாக நரகத்தின் டிக்கெட்டுகளை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரீ டிக்கெட், அதுவும் இன்னைக்கு ஃப்ரீ டவுன்லோட்.
நரகத்துக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் அனுப்புறாங்க காபீர்கள், ஃப்ரீயா யகூதிகள் அனுப்புறாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்தலாம் இதெல்லாம் செஞ்சா. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இப்போது வாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தலை இருக்கு. இந்த தலையை அகற்றினால் வெட்டினால் போதும், உடம்பெல்லாம் என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? தலை வெட்டப்பட்டதை ஒண்ணும் கிடையாது, தூக்கி போடலாம் மற்ற எல்லாத்தையும். இப்படித்தானே? தலை தானே உடம்புல மெயின். தலையை வெட்டினா உடம்பு வேஸ்ட். இந்த தலையை துண்டாக்கினால் போதும், இந்த சமூகத்தில் இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம். என்னது எங்க வீட்டுல ஓடுத, உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்க டிவில முக்கியமா சீரியல், அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட சீரியல் முதலிடம், ஆண்கள்கிட்ட படம், சினிமா. ஹராமா ஹலாலா, ஹராமா ஹலாலா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல யார் நிக்கிறா? இந்த வாலிபன் முஸ்லிம் வாலிபன். கேவலமில்லை, இது கேவலமில்லை. ஆம், கேவலம் தான். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சினிமாக்களை, சீரியல்களை. ஏன்? ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை, ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பழக்கம் கொள்வதை, ஒரு அந்நிய பெண்ணை ஆடை இல்லாமல் அரைகுறை ஆடையுடன் பார்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரம் என்கிறான், ஜினா என்கிறான். இந்த ஃபாஹிஷாக்களை அல்லாஹ் முற்றிலுமாக தடை செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 151வது வசனம், குல் தஆலு உத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா ولا تقتلوا أولادكم من إملاق نحن نرزقكم وإياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. அல்லாஹ் தடை செய்ததை ஓதி காட்டுகிறேன், வாருங்கள். குல் தஆலு உத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் தடை செய்ததை ஓதி காட்டுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளை வறுமையின் காரணமாக கொலை செய்யாதீர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், மானக்கேடான அசிங்கமான விஷயங்களின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள். இப்படி யாராவது அறிவியல் செய்ய முடியுமா? செய்யாதீங்கன்னு சொல்லலாம், இப்படித்தானே? நெருங்காதீர்கள். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக இருந்தாலும் சரியே. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن. வெளிப்படையாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தடை செய்த குற்றம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும். இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் கேவலமாக வெட்கமாக கருதுகிறார்கள். தாடி வச்சதுக்கு அப்புறம் எங்க போய் நிக்கிறத, தியேட்டர்ல போய் நிக்கிறத. ஆனா வீட்டுல உட்கார்ந்து எல்சிடி மானிட்டர்ல படம் பார்த்தா தப்பு இல்லை. தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறதுக்கு யாராவது புள்ள போயிட்டானா கட்டி வச்சு உடிப்பாங்க. இவங்க 9 மணிக்கு நாடகத்தை திறந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நடக்கிறதா இல்லையா? அதுவும் இன்னைக்கு சில முட்டாள்கள் பேசுகிறார்கள், நாங்கெல்லாம் எதுக்கு தெரியுமா படம் பார்க்கிறோம்? கருத்துக்களை எடுக்கணுங்க. அதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல, அந்த கருத்துக்களை அப்படியே வாங்கிட்டு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அல்லது இந்த மாதிரி எப்படி செய்யறாங்க, இப்படி செஞ்சு நம்ம அப்படியே இஸ்லாமிக் வேலை கொண்டு வந்து இஸ்லாமிக் பிலிமை வெளிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும். நரகத்திலே போனதற்கு பிறகு நரகத்திலே உயர்ந்த தரத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லவா? அவர்கள் வேண்டுமானால் இப்படி செய்யலாம், அவர்கள் வேண்டுமானால் இப்படி செய்யலாம். ஏன் சினிமா ஹராம்? ஏன் சினிமா ஹராம்? ஏன் இசை இல்லாத சினிமா இருக்கிறதா?
ஆடல் பாடல்கள் கூத்து இல்லாத சினிமா இருக்கிறதா? ஒரு பெண்ணை அரைகுறை ஆடையுடன் நிறுத்தக்கூடிய சினிமாக்கள் இருக்கிறதா? 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 லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான், அல் ஐனானி தஸ்னியான், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. வல் யதானி தஸ்னியான், இரண்டு கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك أو يكذبه, மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபதல்லி அஸ்ஸினா, ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். அப்படியா? அப்படியா தோழரே, ஜினா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறார்களா? உன் தாயுடன் கொடுவதை நீ விரும்புவாயா? அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன பேசுறீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? உன் சகோதரியிடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா? உன் சகோதரின் மகளிடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா? உன் மாமியிடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா? இப்படி எல்லாம் பேசாதீர்கள். ஆம், உன் சகோதரியை எந்த கோலத்திலே பார்க்க விரும்புவாயா? உன் தாயை எந்த கோலத்திலே பார்க்க விரும்புவாயா? விரும்பினால் நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். பார்ப்பவர்களுக்கு சொல்லுங்கள், உன் தாய் உன் மனைவியை அப்படி மற்றவர்கள் ரசிப்பதற்கு நீ விரும்பினால் அதை சென்று பார்த்து ரசித்துக் கொள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனா இருக்குதா இல்லையா? 5 பேரை தொழுகை நடத்தி 5 பேரை தொழுகை நடத்தக்கூடிய ஒரு முஸ்லிம் வீடுகளிலே சென்று சினிமா கேசட்டுகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து படி என்கிறான், பார் என்கிறான். 9 மணிக்கு நாடகம் ஓடி உட்கார்ந்துட்டு மூலையில உட்கார்ந்து குர்ஆனை படிச்சுட்டு மனைவி கேப்பாளா? எங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலை, சமைக்கணும், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும், எல்லாம் மைண்டெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. இந்த நாடகத்தை பார்த்தாதான், அதுவும் எப்படி பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை மாதிரி அப்படியே உண்மை அப்படியே நடக்கிறது இந்த பூமியிலே. இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் என்று அப்படியே நடக்கிற மாதிரியே ஒரு ரியல் சீனே ஓடுற மாதிரியே நம்முடைய பெண்கள் வீடுகளிலே அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவன் கணவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் நாளை மறுமைகளில் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தய்யூஸ் அல்லது யுக்ரு ஃபீ அஹ்லிஹில் ஹுபுஸ், தன் குடும்பத்தார்கள் மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த ஆண்மையற்றவன் இவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது. தவறுகள் நடப்பது மட்டும், தவறுகள் செய்வது மட்டும் தவறில்லை, தவறை தடுக்காமல் இருந்தாலும் தவறுதான். இன்னைக்கு போங்க வீட்டுக்கு, உங்க மனைவி மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கட்டும், ஒரே ஒரு டிவிய, அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி ஒரு குடும்பம் தேவையில்லை. அது நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய குடும்பம், அல்லாஹ்வின் லானத்தை வாங்கக்கூடிய குடும்பம். கண்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள். அப்படித்தான் அர்த்தம் வரும், அப்படித்தான் அர்த்தம் வரும். தன் பிள்ளைகளுக்கு எப்படி விபச்சாரம் செய்வது என்று கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்வா புள்ள? என்ன செய்வா? ஆஹா, இந்த கூத்த பாருங்க. நாடகத்தில் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு புள்ள தப்பிச்சு போகணும்னு சொன்னா முன்னாடி வாங்க, அப்படி நெருக்கமா வாங்க. நாடகத்தில் ஓடி போனா இவங்க ஊக்குவிப்பாங்க. பாரு அவன் அம்மாக்கார் எவ்வளவு கொடுமைப்படுத்துறா பாரு அந்த புள்ளைய. அந்த புள்ள தப்பிச்சவன் பிழைச்சவன் ஓடி போயிருச்சு, அந்த பெற்றோர்கள் கையில மாட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பா. மறுநாள் காலையில அவ புள்ள எஸ்கேப் காஃபிரோட. லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஐயோ என் புள்ள போச்ச காபிரோட போச்ச. போகத்தான் செய்வார். நீ அதைத்தான் கற்றுக் கொடுத்தா எப்படி ஓடுவதென்று அந்த டெக்னிக்கை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு எங்க போனா எங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு என் புள்ள ஓடி போறாளாம். ஓடி போகாம நடந்தா போவா அவ பொண்ணா? லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆம், அப்படித்தான் உள்ளத்திற்கு, வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான். அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாகவே ஆண்களின் உதயத்தை, ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்குத்தான் உள்ளம் இருக்கிறது. யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள், ஈமான் இல்லாதவர்கள் தோற்று விடுவார்கள். இப்படித்தானே இவன் 1000 பொண்ணை பார்ப்பான், பிரச்சனையே இருக்காது. ஒரு பொண்ணு தெரியாதனமா இவனை திரும்பி பார்த்திடக்கூடாது, அவ்வளவுதான் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும். பாருங்க, வானத்திலையும் மேலையும். ஈமான் இருந்தால் பறக்காது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது. உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் பறக்காது. கண்களால் பார்ப்பதை விபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான், பார்வைகளை தாழ்த்தி இருப்பான் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று. அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான். மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது, ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணினுடைய ஆசை. முதல் ஆசை, மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர் அலர் ரிஜால் மினன் நிசா. எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம், டேஞ்சரஸ், நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனி இஸ்ரவேலர்கள். அதனால் தான் அழிக்கப்பட்டார்கள். யார்? பெண்கள். ஆணுடைய உள்ளம் அப்படித்தான், அவனுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்திலே இதை தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா வஸாஅ ஸபீலா. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. அது மிக கெட்ட வழி, அது மானக்கேடான ஒன்று. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான். இதுல எதெல்லாம் அடங்கும்? சினிமா பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, கிரிக்கெட்ல ஆடுறவங்க பார்க்கறது, என்ன எல்லாத்தையும் அடக்கிக்கோங்க இதுல. அப்புறம் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான். 2 கைகளும் விபச்சாரம் செய்கின்றன. அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்யறது முடியும்? மொபைல் போனிலே முடியும், சிஸ்டமை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கை ஆன் பண்ணினால் முடியும், ட்விட்டரை ஓபன் பண்ணினால் முடியும், ஸ்கைப்பை ஓபன் பண்ணினால் முடியும். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? ஃபேஸ்புக் நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட, நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு யகூதிகள் விழித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. யார் ஒருவன் இதை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக, பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு, அப்படியா? ஹராமா ஹலாலா? ஹராம்.
அதுவும் ஹராமல், அதுவும் ஹராம் மட்டுமல்ல, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். உள்ள பொண்ணு ஒண்ணு அங்க இருந்து ஒரு ரிக்வெஸ்ட், இவர் ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட். இவர் ஆட் பண்ண உடனே தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மெசேஜ். ஹாய், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எந்த ஊர் உங்களுக்கு? ஆரம்பிக்கும் ஷைத்தானின் வலை விரிய ஆரம்பிக்கும். ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தை அப்படியே வந்துட்டாரா, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான், ஆட்டிட்டான். காலை விடிந்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை தலைவாணி கடிகள், தலைவாணிக்கு மேலே, கல்லூரிகள் பெட்டுக்கு அடியில், கல்லூரிகளே மேஜைக்கு அருகில், எல்லா நேரங்களிலும் Facebook. அப்படியா இல்லையா? 90 வயசு கிளவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டு இருப்பா, அவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். யோசித்து பாருங்கள், அதுவும் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் Facebookலே, எவ்வளவு ஜொலிக்கிறார்கள், எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு சுமையா பானு, எப்படி சுமையா பானு, இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள். உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு, நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், நீ சுமையா என்று சொல்லாதே, நீ அபூஜஹல், நீ ஒரு காபிருடைய மகள் என்று சொல்லிக்கொள் உன்னை. அப்படித்தான். ஏன் ஒரு காபிர் செய்ய வெட்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம், ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முஹம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய, பாத்திமாவிற்கு பிறந்தவள் என்று சொல்லக்கூடிய, சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா பாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா. ஹராம், ஜினா. இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள். நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய். அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு ஃபித்னா, சைத்தான் பிடித்தானே, இவனை பார்ப்பான், இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா? ஐயோ, இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், ரொம்ப ஈமானோட இரபக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியா புள்ளமா உட்கார்ந்துருக்கான். இவனை வழி கிடைக்கவே முடியாது. இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், இவன் நல்லதுன்னு செய்வான்ல, அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியில தள்ளி போடுவான். எங்க தள்ளுவான்? அல்லாஹ் 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 அல்லாஹ். யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்த ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. யாரு? ஆயிஷா. ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க, சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் 150 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்களேன், அவர் தான் லைக் பண்ணியிருப்பாரு, அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார், வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான். ஹலாலா ஹலாலா. அதுவும் இங்க ஒரு நல்ல ஒரு கற்று எழுதியிருப்பார். எங்க கற்று எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேஸ்டான பண்றாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தி நினைச்சு பெண்கள் எல்லாம் வலைக்கும் சலாம் ஜஸாக்கல்லா பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு அலைக்க இப்படி எல்லாம் நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நேத்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இறையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன் ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது? எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்க முடியுமா? முடியுமா?
யாராவது இதற்கு தப்பு மாற்று கருத்து சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் ஜினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆதமுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம். எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள், என் சகோதரி அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலிங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், ஹராம். கண்ணியத்துக்குரியவர்களே, யாரெல்லாம் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எங்க பார்ப்போம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இப்போ டீஆக்டிவ் பண்ணியிருக்க கூடாது, நான் உள்ளேயே போனதில்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க. சரி, இப்போ பயன்படுத்தலை, யாராவது கையை உயர்த்துங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லை? என் ப்ரொஃபைல்ல கேர்ளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ். அப்படி ஒருவன் அந்நிய பெண்ணை ஆட் அஸ் எ ஃப்ரெண்ட்னு கொடுத்தாலோ அல்லது ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்காக அக்செப்ட்னு கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டான். ஷேக் அல் முன்ஜிதுடைய ஃபத்வா, islamiqqa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான் இந்த பெண்ணும் ஒரு ஆணும் சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலுங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா. கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன், என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை தவிர எல்லாரும் கோவப்பட்டுறாதீங்க, ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து குத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். ஏன் உள்ளம் தேடும் அதை? ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும். ஒரு பெண்ணிடத்திலே பேசி மகிழ வேண்டும் என்று உள்ளம் துடிக்கும். அப்படியே உள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும், உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது பார்க்க மாட்டாங்களா, யாராவது நம்பர் கிடைக்காதான்னு சொல்லி. அப்படித்தான், ஆம் அப்படித்தான் முஸ்லிம் வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாதிற்கு தயாராகக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக தெரு தெருவாக வீதி வீதியாக நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு டைம் பாஸ். அங்க அவங்க வீட்டில், இவங்க இங்க ஹாஸ்டல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது? எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளைகள், இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள்? மொபைல் போனை 5 வயசுலயே வாங்கி கொடுத்துட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்டையும் திறந்து கொடுத்துட்டு, அந்த பெண்ணிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு போனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாரு. அங்க ஹாஸ்டல்ல யாரோட பழகுவா இந்த பெண்ணு? ஒரு காஃபிரோட, ஒரு முஷ்ரிக்கான பெண்ணிடத்துல. அவங்கள்ட்ட என்ன பழக்கம் இருக்கும்? மஹரம் பேணுவாங்களா, ஹலால பேணுவாங்களா, ஹராம்னு அவங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இல்ல. உடனே நம்பர், இங்க யாரும் உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் பேசி பாருங்களேன். ஐயோ நாங்கெல்லாம் பேச மாட்டோம், எங்க மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. இல்லை, உங்க மார்க்கத்தை பத்தி தான் கொஞ்சம் கேட்கணுமா, அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா, அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்க உடனே ஆரம்பம். நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்றேன். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஆம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதற்கு காரணம் யார்? இதற்கு காரணம் யார்? யார்?
பெண்கள். பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம். பெண்கள் குலைந்து பேசுவது அதற்கு காரணம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியாத்துன் ஆரியாத் முமிலாத்துன் மாலியாத், அவள் ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். ஒரு ஆண் பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான், பிறரை அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான், இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா. ஒரு பெண் அவளும் சாய்வாள், பிறரையும் சாய்ப்பாள். இவர்கள் ஆடை அதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும். இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் இவர்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா, இதெல்லாம் ஹிஜாபா. இதுக்கு ஹிஜாப் போடாம வெளியே வரலாம். ஹிஜாப் எதுக்குங்க? ஹிஜாப் எதுக்கு ஹிஜாப்? உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதுளை என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க. ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் டையை போட்டு இறுக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க. நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், 2 துணி தான் முஸ்லிம் பெண் போடுகிறாள். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, உங்கள் செவிகளுக்கு விடவில்லை, இப்படி ஆடை அணியக்கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரிஹஹா வலா யதுகுலூனல் ஜன்னah, நுழைய முடியாது. காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். 3, மெல்லியதாக ஆடை இருந்தால், கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால், பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த தன்மைகளை வந்துவிடும். இன்னைக்கு ஹிஜாப் தானே கவர்ச்சியே. அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன், பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப், மின்னு 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 மின்னு. பட்டு புடவை தோத்து போயிடும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு. அதையும் விற்கிறார்களே. மமங்களா வாங்கடா, மறுமையில உங்களுக்கு இருக்குது. விற்ற காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா? இதை விட்டு ஃபாஹிஷாவை பரப்புகிறீர்களா? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. நாளைக்கு போய் எழுதி கொடுத்துருங்க எல்லா கடையிலையும், என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். யார் மானக்கேடான விஷயங்கள் மக்களிடத்திலே பரவுவதை விரும்புகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்திலையும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து எல்லா புர்கா கடையிலையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஆம், இவர்கள் அதற்கு காரணம். அதை அணிந்து வரக்கூடிய பெண்கள் இதற்கு காரணம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஆணுக்கு எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஒரு மூமினான ஆண் எப்படி நடந்து கொள்வான் பாருங்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாப்பான். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். யாரை தவிர? தன் மனைவியை தவிர, வலக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர. யார் இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ, இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ, தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு, தன்னுடைய பார்வையை செலுத்துவதற்கு, தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதற்கு, தன் மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடத்தில் எவனொருவன் பழக்கம் வைத்து வேறு சில பழக்கங்களை தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக இருக்கிறானோ அவன் எல்லை மீறியவன். மார்க்கத்திலே எல்லை மீறியவன், வரம்பு மீறியவன். இன்று பார்க்கிறோம் வாலிபர்கள், இன்று பார்க்கிறோம் சிறுவர்கள், இன்று பார்க்கிறோம் வாலிப பெண்கள், குறிப்பாக கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களையும் பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மன்னிப்பானாக. எந்த ஒரு காரியத்திற்காக நபி லூத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தானோ, அதுவும் எப்படி அழித்தான்? கல் மழையை கொண்டு அழித்தான். அதே காரியத்தை முஹம்மதே உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்த ஒரு சிறுவனும் செய்கிறான்.
அவ்வளவு பெரிய கேவலம் இது, அவ்வளவு பெரிய கேவலம் இது. நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 5 வயது சிறுவனும் 8 வயது சிறுவனும் இந்த செயலை செய்ததை. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் அவன் அப்படித்தான் பார்க்கிறான்? சிறு வயதிலே பிறக்கும் பொழுது வீடுகளிலே அந்த காட்சியை பார்க்கிறான். 7 வயதை அந்த வாலிபன் அடையும் பொழுது அதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான். அப்படித்தான் இயற்கையாக அல்லாஹ் உள்ளத்தை அமைத்திருக்கிறான். சைக்காலஜி அப்படித்தான் சொல்கிறது. சிறு வயதிலே கற்பிக்கக்கூடிய பாடங்களை அவன் பெரு வயதை அடைந்தால் அதை செய்வதற்கு முயற்சி செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ். அதுபோல் ஒரு பெண்ணும் கல்லூரிகளே எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும் சொல்லுங்கள். எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும். எந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். என்னால் சொல்ல முடியும். நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய வாலிபர்களையும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுத்த ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. அதன் காரணமாக வேறு வழிகளை, தன்னுடைய சுகங்களை தீர்ப்பதற்காக அந்த வாலிபனும் அந்த வாலிப பெண்ணும் தேட ஆரம்பிக்கிறாள். ஈமான் இல்லாதவர்களை பத்தி பேசிட்டு இருக்க, ஈமான் இல்லாதவங்களை உள்ள கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அவங்க எப்பவுமே பாதுகாக்கப்பட்டவர்கள் தான். யார் ஈமானை கையிலே பிடித்துக் கொண்டு எப்போது நழுவி விடும் இந்த ஈமான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் நிலைமைகளை நான் சொல்லுகிறேன். ஏன் இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது? உலகம் அப்படித்தான் இருக்கிறது. பார்க்கும் இடங்கள், நிற்கும் இடங்கள், ஒதுங்கும் இடங்கள், வாகனங்கள், நடந்து சென்றால், சப்பையில இறங்கி சென்றால் எங்கு பார்த்தாலும் அனாச்சாரம், எங்கு பார்த்தாலும் அசிங்கம். தலையை நிமிர்க்க முடியவில்லை, தலையை குனிய முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. இதை வெளிப்படையாகவே போஸ்டர்களாக அடித்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு புறம். என்ன செய்வான் இந்த வாலிபன்? எப்படி இதை பாதுகாப்பான்? சரியான ஈமான் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள். பார்வையை பாதுகாக்க முடிகிறதா? கற்பை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் வழிகாட்டியதின்படி பாதுகாக்க முடிகிறதா? இல்லையே. ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன்ஸ், மாஸ்டர்பேஷன், சமுதாயத்திலே அத்துணை பாவங்களும் வாலிபர்கள் மத்தியிலே பரவி கிடக்கிறது. இருக்கிறதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். சத்தியமிட்டு சொல்லுவேன், 100லே 70% வாலிபர்களிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கும் என்று. ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாட் இஸ் தி சொல்யூஷன்? தீர்வு என்ன? வாலிபர்களை எப்படி சரிபடுத்துவது? எப்படி சரிபடுத்துவது? தீர்வு என்னங்க? ஈமானை கொடுத்தால் போதுமா? அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய காரியத்தை கொடுக்க வேண்டாம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அது என்ன காரியம்? அது என்ன காரியம்? யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் فإنه أغل للبصر وأحسن للفرج. உன் பார்வையை பாதுகாக்க வேண்டுமா? உன் கற்பை பாதுகாக்க வேண்டுமா? நீ மானக்கேடான செயல்களை விட்டு விலகுவதை நீ தடுத்துக் கொள்ள வேண்டுமா? ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடி. யார் சொன்னது? அப்துல் பாசித் சொன்னா கோவப்பட்டிருப்பீல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் பார்வையை பாதுகாக்கும், உங்கள் கற்பை பாதுகாக்கும் ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடித்து கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அதுதான் தீர்வு இருக்கிறது. அதில் தான் மருந்து இருக்கிறது. فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث والرباع فإن خفتم ألا تعدلوا فواحدة. திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். 2 2ஆக, 3 3. 2 சொல்லும் போதே பல்லெல்லாம் சிரிக்குது இங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா, திருமணம் முடியுங்கள்.
இளமையை பாதுகாப்பதற்கு, இளமையில் உங்கள் கற்பை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்வு திருமணம். தவறாங்க? தவறா? இப்பதானங்க புள்ள படிச்சுட்டு இருக்கான், இப்பதானங்க புள்ள பிபிஏ முடிச்சிருக்கான், இப்பதானங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், அதுக்குள்ள எப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அப்போ நீங்க Facebookல சாட் பண்றது அனுமதிப்பீங்க, இப்ப தலைவாணி கடியில வச்சு போன் பேசுறது அனுமதிப்பீங்க, புள்ள வந்து பாய் ஃப்ரெண்டோட பீச்சா சுத்துறதை அனுமதிப்பீங்க, ஹராமை எல்லாம் அனுமதிப்பீர்கள், ஹலாலை செய்வதற்கு துணிவு வரவில்லையா? ஒரு ஊரா சுத்துவான் பீச்சா பைக்கில வச்சுக்கிட்டு, உன் புள்ள சுத்துறாமா, என் புள்ள தங்கங்க, அவன் எப்படிங்க சுத்துவான்? உன் புள்ள அங்க போய் ஒருத்தன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காமா, அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. என் புள்ள தங்கம் 100% பியூர் கோல்டுங்க, அவங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. செய்து கொண்டிருக்கிறார். எங்கே சென்று காலையில் இந்த கடற்கரை பக்கம் அப்படி காற்றுவாங்க போங்கல, முஸ்லிம் பெண்களுடைய புர்காவின் அந்த நறுமணம் அப்படியே வீசிக்கொண்டே இருக்கும். நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இதை செய்வீர்கள், இதை செய்து உங்கள் பிள்ளையை நரகத்திலே செலுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள். ஆனால் ஹலாலான முறையிலே அவளுடைய பார்வையும் கற்பையும் இச்செயல்களையும் பாதுகாப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டீர்களா? என்ன நியாயம் இதெல்லாம்? என்ன நியாயம் இதெல்லாம்? அவன் வேறு வழி என்ன வைத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ் வேறு வழி என்ன சொன்னார்கள்? நோன்பு வை என்று சொன்னார்கள். அப்படி முடியவில்லை என்றால் இப்ப ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறதே கஷ்டமான நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறானே, இவனை போய் மற்ற நோன்பு வைக்க சொன்னா வைப்பானா? வைப்பானா? இப்படி யோசித்து பாருங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க, 7 லட்சம் ரூபாய் கொடுத்து லண்டன்ல போய் MBA படிக்க வைக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? சரிங்க, இதெல்லாம் பண்ணி வச்சா இதெல்லாம் பண்ணி வைக்க கூடாதுங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்லுங்க. படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட துபாய்க்கு போயிட்டு வா, அங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, தங்கச்சி வீட்டுல உட்காந்து கரசெல்லாம உட்காந்து இருக்கா, எத்தனை வயசு படிப்பா தங்கச்சி? 10வது தான் படிச்சுட்டு இருப்பா, அல்லது 10 வயசு தான் இருக்கும். தங்கச்சி இருக்கும் போது அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது நியாயமானு கேட்பாங்க. எப்படி? தங்கச்சி இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணலாமா? அண்ணன் இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா? தம்பி கல்யாணம் பண்ணலாமா? இதெல்லாம் பாவங்க, கலாச்சாரம் சமுதாயத்தில் இல்லை. ஆம், அப்படியா? உன் பிள்ளை துபாயிலே சென்று விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நடக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரர் போன் செய்கிறார் துபாயிலிருந்து, தோழரை கட்டுவிட்டேன், என் குடும்பத்தினத்திலே வற்புறுத்தினேன், திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை, விபச்சாரத்திலே விழுந்து விட்டேன். யார் காரணம்? யார் காரணம்? அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள். நாளை மறுமையில் நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே. தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினால் நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீரும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா பிள்ளையோட பொண்டாட்டியோட அப்படி பின்னாடியே போயிடுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்ட வேணாமா, நகை வாங்க வேணாமா தங்கச்சிக்கு, இதெல்லாம் காரியமா? நான் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களே உங்களுக்கு ஆசை இல்லையா? அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக, ஈமான் உள்ளவனாக, ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சபூர் செய்யுங்க. என்ன உனக்கு இந்த வயசுல ஆசை? சபூர் செய், பொறுமையாக இரு. எப்படி பொறுமையாக இருப்பான்? தவறான வழிகளிலே அந்த பொறுமையை தேடிக் கொண்டிருப்பான் நிக்காஹ் வரை. நான் சொல்ற சொல்யூஷன் கரெக்டா இல்லையா? கரெக்ட்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க, இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. அங்க எத்தனை கை தூக்கி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். ஆம், அதுதான் தீர்வு, எல்லாவற்றிற்கும் தீர்வு. பேஸ்புக்கை ஹலாலாக்க வேண்டுமா? யாரிடத்துல சேட் பண்ணுவான் உட்காந்து? அம்மா வீட்டுக்கு சாப்பிட வர்றமா, கொஞ்ச நேரம் சாப்பிட வைமான்னு சொல்லி சாட் பண்ணுவான். ஹலால். அதே அந்த பீச்சில் இருக்கமா, அந்த பீச்சுக்கு வந்துருமான்னு சொல்லுவான். எப்போ? நிக்காஹுக்கு முன்னாடி. ஹராம். எது வேண்டும்? மணிக்கணக்கா வச்சு பேசுவான் போன்ல, வர போதெல்லாம் கட் பண்ணிடுவான். அங்க பெண்கள் யாராவது வந்தா, நல்லா இருக்கியம்மா, அந்த புள்ள எப்படிமா இருக்கா, அந்த புள்ள ஏதோ நோட்ஸ் கொடுத்துதான் சொல்லி பேச்சா மாத்திரும். ஹராம். கணவனோடு உரிமையோடு அந்த பெண் பேசுவாள். ஹலால். எந்த வே வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். யார் வயதை அடைகிறீர்களோ
யாருக்கு சக்தி இருக்கிறதோ உடலாலும் செல்வத்தாலும் அவர்கள் திருமணம் முடியுங்கள். அதுதான் உங்களுடைய பார்வையை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அதுதான் உங்களுடைய ஈமான் முழுமையாவதற்கு காரணமாகும். மேலடுக்கிய இத்துணை பாவங்கள் இன்ஷா அல்லாஹ், இந்த பாவங்கள் என்னிடத்தில் இருந்தால் இந்த இடத்திலே நான் விடுகிறேன், அல்லாஹ்வுடைய சாட்சியாக வைத்து. நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் விட்டுக் கொள்ளுங்கள். ஈமான் வேண்டும் அதற்கு, இறையச்சம் வேண்டும் அதற்கு, தக்குவா வேண்டும் அதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு. ஆஹா, வருகிறாள் ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முன்னிலையிலே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன செய்து விட்டேன்? விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆஹா, ரசூலுல்லாஹ் அப்படியே முகத்தை திருப்பி கொண்டு நவல்கிறார்கள். மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை திரும்புகிறார்கள், மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். பெண்ணே, ஏன் இப்படி வந்து இருக்கிறாய்? யாரும் உன்னை அழைத்து வரவில்லை, சாட்சி எங்கே? சொன்னார்கள், என்னுடைய கற்பம் அதற்கு சாட்சி அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்ணை கற்பமுற்று இருக்கிறாய், உன் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீ வா என்று. ஆஹா, இவ்வளவு பெரிய வாய்ப்பு, அதுவும் என்ன தண்டனை? மக்களுக்கு முன்னிலே விபச்சாரி என்ற பட்டத்தோடு மண்ணிலே புதைக்கப்பட்டு கல்லால் எறிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை. திருமணம் ஆகி விபச்சாரம் செய்திருந்த காரணத்தால். கேவலம்தான். அந்த பெண் மறுபடியும் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னேனே, தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாய், அந்த பிள்ளைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? அந்த பெண் திரும்பி செல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரை, பால் கொடுத்ததற்கு பிறகு வருகிறேன். பால் கொடுத்ததற்கு பிறகும் அந்த பெண் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, விபச்சாரம் செய்து விட்டேன். ஆனால் யாரும் அந்த விபச்சாரத்தை பார்க்கவில்லை, யாரும் அந்த செயலுக்கு சாட்சி கொடுக்கவில்லை, யாரும் அதை குறிப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை, யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ் பார்த்து விட்டான் என்ற பயம். யாரும் பார்க்கவில்லை, யாருடைய ஏடுகளில் இருந்து மறைக்க முடியாதோ அந்த ரப்பிடத்திலே அந்த பாவம் எழுதப்பட்டு விட்டது என்ற பயம். யாரும் சாட்சி கொடுக்கவில்லை, நாளை மறுமைகளை என்னுடைய கரங்களும் என்னுடைய கால்களும் என்னுடைய முகமும் என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் அதற்கு சாட்சி சொல்லும் என்ற பயம் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது. கேவலம் தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, தண்டனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, வேதனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, ஆனால் நாளை மறுமையிலே என்னை தண்டித்து விடாதே என்ற பயம் இருக்கிறதா நம்முடைய உள்ளத்திலே? இருக்கிறதா என்னுடைய உள்ளத்திலே? இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே? சிந்தித்து பாருங்கள். ஒரு பெற்றோர் முன்னால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய மாட்டான் அவன். ஆனால் தனிமையிலே இருக்கிறேன் என்று நினைத்து செய்கிறான். அந்த குற்றத்தை நேராக ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இல்லாமல் இவன் பெற்றோர்களை மதிப்பதை விட அல்லாஹ்வை மதிக்கவில்லை. பெற்றோர்களுக்கு பயப்படுவதை விட அல்லாஹ்வை பயப்படவில்லை. ஏன்? இவனுக்கு அல்லாஹ் யார் என்று அவருடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாதி புதைக்குழியிலே புதைக்க சொல்கிறார்கள், கல்லால் எறிய சொல்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை சீ பச்சாரி என்று கல் எறிகிறார்கள். யா ஹாலித், யா ஹாலித், எந்த பெண்ணை பார்த்து சீ என்று சொல்லுகிறாய்? அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே செய்த தௌபாவை மக்கா மதீனாவில் இடையில் உள்ள தூரத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கதறி இருக்கிறாள், அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கிறாய் ஹாலிதே. அந்த பெண் சுத்தமானவள், நாளை மறுமையிலே சுத்தமான நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாள்.
ஏடுகளிலே அந்த பாவங்கள் எழுதப்படாமல் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருப்பாள். பூமியிலேயே தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு தண்டனை அற்றவராக நாளை மறுமையிலே நிற்பால். அதை விரும்பிய காரணத்தால் தான் அந்த பெண் அங்கே வந்து நின்றார்கள். எங்கே வாலிபர்களே, நமக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் என்ற பயம் இருக்கிறதா? நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்பட்டு இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் வகஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உன் புத்தகத்தை நீ படித்துப் பார். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப் பார். படிப்பான் படிப்பான், திருப்புவான் திருப்புவான். அங்கே செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், கூட்டங்களாக செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள், மறைத்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் அவன் படித்துக் கொண்டே இருப்பான். யா வைலதா மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, என்ன புத்தகம் இது, நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, கை செய்து மடிந்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய நிலையை பயப்படக்கூடிய வாலிபர்களாக நம்முடைய சமூகத்திலே வாழ்கிறார்கள். நான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசினால் அந்த பேச்சுக்களின் புத்தகத்திலே எழுதப்பட்டு நாளை மறுமையிலே ஹராமான நிலையிலே நரகத்தின் சொத்துகள் என்று வாசிக்கப்படுமே. நான் ஒரு சினிமாவை பார்த்தால் அந்த சினிமாவில் பார்த்த காட்சிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்குமே. நான் ஒரு இசையை கேட்டால் அந்த இசை கேட்டதற்குரிய நேரங்களுக்கு கணக்கு கேட்கப்படும் என்ற நேரம் எழுதப்பட்டிருக்குமே. அதை பார்க்கும் பொழுது என் நிலைமை என்ன என்ற பயம் இருந்தால் எந்த பாவங்களும் யாரையும் தொடராது. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். யுத்னா அல் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். வா வாலிபனா, வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா. ஹல் ஃபஅல்த கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா, இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே இந்த செயலை நீ செய்தாயா? யா அல்லாஹ், செய்தி நிறைவா, செய்தி நிறைவா, செய்தி நிறைவா என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். மறுபடியும் கேட்பான், இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த குற்றத்தை நீ செய்தாயா? செய்தி நிறைவா, செய்தி நிறைவா. அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான். அடுக்கப்பட்ட பாவங்களை பார்த்து அந்த அடியான் முடிவெடுத்து விடுவான். இனிமேல் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று தலையை குனிந்து தன்னை அவன் கேவலமாக கருதி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். யா அல்லாஹ், யா அப்தி, யா அப்தி, இன்னி சதர்து லக ஃபித் துன்யா அல் யௌம கஃபர்து லக், அல் யௌம அக்ஃபிரு லக். மகனே, அடிமையே, என் அடியானே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்தேன். எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய, நான் செய்யக்கூடிய பாவங்களை யாரும் வெளிப்படுத்தவில்லை, யாரும் பார்க்கவில்லை, நான் மறைத்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் மறைக்கிறான். நாடினால் மக்களின் கண்களுக்கு முன்னால் உங்களுடைய பாவங்களை கொண்டு வந்து கேவலப்படுத்துவான். துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் அடியானே. இங்கே பார், உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது, நீ செல். அல்லாஹ்வின் அன்பை உணர்ந்து கொள் வாலிபனே. உன் மீது உன் ரப்பு பாசம் வைத்திருக்கிறான். உன் ரப்பு உன்னை நேசிக்கிறான். உன் ரப்பு உன் மீது முஹப்பத்தை பொழிந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண் வருகிறார்கள். குழந்தையை தொலைத்தவர்களாக. குழந்தை கிடைத்தவுடன் அந்த பெண் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், கெட்டி அணைக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள்,
அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, என் தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போட விரும்புவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, காணாமல் கிடைத்த குழந்தை, இந்த குழந்தையை தாய் நெருப்பிலே போடுவாளா? அல்லாஹ் 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 அல்லாஹ், இந்த தாயை விட 99 மடங்கு உங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய உங்கள் இறைவன் உங்களை எப்படி நரகத்திலே போட விரும்புவான்? அல்லாஹு அர்ஹம் மின் ஹாதிஹில் உம்மா, இந்த தாயை விட அல்லாஹ் இரக்க குணமுடையவன். வாலிபனை புரிந்து கொள், வாலிபனை தெரிந்து கொள். உன் ரப்பு உன்னை நேசிக்கிறான். நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீ நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தயாராகிக்கொள், தயாராகிக்கொள். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அந்த அல்லாஹ் உன்னை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் சந்திப்பை நீ வெறுத்தால் அல்லாஹும் உன்னுடைய சந்திப்பை வெறுத்து கொண்டிருக்கிறான். ஆம், எதிரிகளின் சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகள் வாலிபர்களை மறுமையுடைய சிந்தனையில் இருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக இணைய தளங்கள் மூலியமாகவும் அல்லது ஆபாசமான படங்கள் மூலியமாகவும் தவறான சிந்தனைகளுடைய கருத்துக்களை விதைப்பதன் மூலியமாகவும் வாலிபர்களின் உள்ளங்களை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி, முஸ்லிம் கல்லூரி, அந்த கல்லூரியிலே கல்ச்சுரல்ஸ் டே என்று நடத்துவார்கள் அல்லவா? அதற்கு டிஷர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த டிஷர்ட் எழுதப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை? Forget the end of world. Forget the end of world. மறுமையை மறந்துவிடு. இதை போட்டுக்கொண்டு வாலிபர்கள் எல்லாம் தக்பீர் கட்டிக்கொண்டு பள்ளிகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நான் கண்களால் பார்த்த காட்சி. இப்படிப்பட்ட நிலைமைக்கு எதிரிகள் நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் இஸ்லாம், நம்முடைய நோக்கம் தௌஹீத், நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் உயர்த்தியது. பிலாலின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அம்மாரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. சுமையாவின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. ஜாபிருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அப்துல்லா இப்னு உமருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. இப்னு மஸ்ஊதுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. யோசித்து பாருங்கள், கண்ணியத்திற்கு அடுக்கிக் கொண்டே போகுங்கள். அவர்களின் நோக்கத்தை போன்று நம்முடைய நோக்கத்தையும் மாற்றிக்கொண்டு மறுமைக்கான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க தவறினால் நாளை நம்முடைய பிள்ளைகள் யகூதிகளாக நஸ்ரானிகளாக வளர்வார்கள். இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, அடுத்த தலைமுறையை ஈமானுடன் இஸ்லாமுடன் உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னை போன்ற வாலிபர்களுக்கும் உங்களை போன்ற வாலிபர்களுடைய கையிலும் இருக்கிறது. தவறினால் நாளைய சமூகம் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய சமூகமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம், வெளியேறி கொண்டிருக்கிறது. கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எத்தனை பேர்? 10 நாளைக்கு 7 முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருந்து இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். 10 நாளைக்கு 7 பேர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக, காதலுக்காக. யோசித்து பாருங்கள். யா ஹஸ்ரத்தா, யா ஹஸ்ரத்தா. நஷ்டமில்லை, கேவலமில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறையச்சத்தை உறுதிப்படுத்துங்கள். நஹ்னு ஜெய்சுல்லாஹ், அல்லாஹ்வின் படை நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கான நடைபயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து மேற்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு தயாராகுங்கள். என் மூலமாக ஒருவன் இஸ்லாமாக வேண்டும் என் மரணத்திற்கு முன்னதாக என்ற லட்சியத்தை உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் முழுமையான ஈமான் உள்ளவனாக என் ரப்புக்கு முன்னால் நிற்பேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இறையச்சத்தையும் உங்களுடைய இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நாளை வறுமைகளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்திற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனுப்புவானாக. நாளை வறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன், நபிமார்களுடன், சாலிஹீன்களுடன், ஷஹதாக்களுடன், சஹாபாக்களுடன் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அப்போது கௌலி ஹாதா வஸ்ஸக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருனி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.